அஷ்டம சனியினுடைய தாக்கத்துல முதலில் பாதிக்கப்பட்டது சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரர்கள். சனி காலில்லாத பிளானட் அப்படின்றதுனால சிம்ம ராசி மகம் நட்சத்திரமும் மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரமும் கடுமையான கெட்ட பலன்ல இருந்தீங்க 2025லயே. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற தேவையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அண்ணன் சிம்மராசி மகம் நட்சத்திரம் நவ் கேன் டேக் டிசிஷன் டு டிவோர்ஸ் ஆர் நாட். ஓகே, என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இது வந்து பொதுவான ஒரு விஷயம். சிம்மராசி மக நட்சத்திரக்காரங்க இந்த மாதிரி இதை மாத்தி என்னோட பாணியில சொல்லணும் அப்படின்னா, சிம்மராசி மகம் நட்சத்திரக்காரர்கள் எப்போ 2025 மார்ச் 29ஆம் தேதியில சனி பயிற்சி நடந்ததோ, ஐயோ நான் 2026ல சொல்றாங்களே, தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணாதீங்க. 2025 மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு நடந்த அஷ்டம சனியினுடைய தாக்கத்துல முதலில் பாதிக்கப்பட்டது சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரர்கள். சனி காலில்லாத பிளானட் அப்படின்றதுனால சிம்ம ராசி மகம் நட்சத்திரமும் மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரமும் கடுமையான கெட்ட பலன்ல இருந்தீங்க 2025லயே. இப்ப மாதிரி இருந்தாருன்னா இனிமே தாங்க பாதிப்பு இருக்கணும். பட் உங்களுக்கு போன வருஷத்துல இருந்தே பாதிப்பு இருக்கு. கோச்சாரத்தை நிரூபிக்கக்கூடிய அமைப்புகள் சனி பயிற்சி, குரு பயிற்சி, பர்டிகுலரா ராகு பயிற்சி எல்லாம் ஒரு அளவுக்கு துல்லியமாகவே காட்டும். அந்த அமைப்புகள்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட சிம்மராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 2 வருஷமாவே நல்லா இல்லை. எந்தெந்த வகையில நல்லா இல்லை, இது அப்படியே துல்லியமா இருக்கும். வேலை, தொழில், வருமானம், குடும்பம், காதல், ஆரோக்கியம், உறவுகள், பணம், இருக்கிற வாழ்நாள் சேமிப்பை இழந்தது, தேவையில்லாதற்கு கொடுத்து துரோகத்தை பார்த்தது, இதெல்லாம் சிம்மராசிக்காரங்க கோத்ரூ பண்ணதுங்க. இல்லைன்னு சொல்லவே முடியாது. இல்லைங்க நான் நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறீங்க, ஆனா வெளியில சொல்லாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? சிம்மராசிக்காரங்க ஒருத்தர் இல்லைங்க நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னா, அவர் நல்லா இருக்கிறாரு அப்படின்றதை விட அவர் வெளியில சொல்லாம இருக்கிறாருன்றது தாங்க விஷயம். ஓகேங்களா? அவருடைய தகுதி, வயது, இருப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரியான உங்களை பின்னுக்கு இழுக்கக்கூடிய வேலைகளை கோச்சார சனி பகவான் செய்வாருங்க. நீங்க இல்லைன்னு சொன்னா கூட அதுதான் உண்மை. இன்னும் கூடுதலா இது வரைக்கும் ஜோதிடர்கள் பேசாத பல விஷயம் கூட சொல்லுவேன். உங்க வீட்டுல இந்நேரம் வந்து வாட்டர் லீக்கிங் இருக்கும், இந்த ட்ரைனேஜ் இஷ்யூ இருக்கும், மேல இந்த மழை பெஞ்சா தண்ணி ஊத்துற பிரச்சனைகள் இருக்கும், லைட் பிளிங்க் பண்ணி எரிய ஆரம்பிச்சிருக்கும். இதெல்லாம் சனி பகவான் வந்துட்டாருன்ற சிம்டம்ஸுங்க. இதெல்லாம் நீங்க எந்த சயின்ஸையும் வச்சு செக் பண்ணவே முடியாது. இதுதான் ஜோதிடத்தினுடைய உண்மை முகம். சரி, இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய சனி பகவானை நீங்க ஒரு விளக்கு போட்டு விரட்டிட முடியுமா இப்படின்ற ஒரு கேள்வி வருது. உங்களோட பதிலுக்கு நான் கடைசியா வரேன் பிரதர். விளக்கு போட்டா போயிடும். கோயில போயிட்டு இப்படி 7 சுத்து, அப்படி 4 சுத்து, இந்த மாதிரி இப்படி இப்படின்னு தோசை சுடுற மாதிரி நீங்க சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிருமா? பரிகாரம்குள்ள வந்துருச்சு அப்படின்னாக்கா ஆறுதல் தேடுறோம் அப்படின்ற விஷயத்த தயவு செய்து புரிச்சுங்க. கோயிலுக்கு நம்ம போறது, நம்ம கேட்ட விஷயங்கள் எல்லாமே கோயில்ல போய் கேட்கிற விஷயங்கள் எல்லாமே நடந்துருதுன்னா எல்லாருமே வேலைக்கெல்லாம் போக மாட்டோங்க. 24 மணி நேரம் கோவில்ல தான் இருப்போம். அப்போ கோவில்ல வேண்டிட்டு ஆகிற வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி வேலைக்கு கிளம்பி போயிடுறோம்ல. ஏன் நடக்கிற விஷயம் தான் நடக்கும்ன்ற ஒரு விதி இருக்கு. இன்னொன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னத்தான் நீங்க எண்ணெயை பூசிக்கிட்டு உருளுன்னு உருண்டாலும் ஒற்றை மண்ணு ஒட்டும். இது உங்களுடைய பிறந்த ஜாதகம். ஒருத்தருக்கு டிவோர்ஸ் ஆக போதா? ஆயிருங்க. பர்டிகுலரா சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்களே, மகம் நட்சத்திரம் இல்ல, சிம்ம ராசிக்காரர்களையே திருமண அமைப்புகளை சற்று நிதானமா யோசிச்சு ரொம்ப குறிப்பா 10 பொருத்தத்தை பார்க்காம திருமணம் பண்றதா இருந்தா பண்ணுங்க. 10 பொருத்தம் பாத்தீங்கன்னா அதுதான் மெயின் ரீசனா இருக்கும். ஏன்னா அவங்க தான் சொல்லுவாங்க, இந்த தோசை வந்துருச்சு, வாழை மரத்தை வெட்டிட்டு கல்யாணம் பண்ணீங்கன்னா பண்ணிடலாம், எனக்கு ஒரு 2500 வெள்ளி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு பார்த்தா 6 மாசத்துல பிச்சுக்கிட்டு நிப்பீங்க. ஓகேங்களா? ஏங்க சரியா உங்களுக்கு கோச்சாரத்துல சனி பகவான் வரும் பொழுதும், இது ஆக்சுவலி எங்க 2 வருஷம் முன்னுக்கு கண்டக சனி வரும்போதே ஸ்டார்ட் ஆயிருக்கும். சரியா 6, 8ஆம் அமைப்புகள் வந்தா நல்ல பதில் இல்லைங்க. நானே திருமணம் சார்ந்த அமைப்புகள்ல என்கிட்ட பொருத்தம் பார்க்க வந்தீங்கன்னா, இன்னொன்னு சும்மா அப்படி கண்ணு மூடிட்டு சாபம் வந்துருச்சு அதுங்க இதுங்கலாம் சொல்லாம, இந்த பிளானட் இங்க இருக்கிறதால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குங்கன்னு விதியோட தான் பலனே சொல்லுவேன். இது லைவ்லயும் நீங்க பார்க்கலாம், பர்சனலா என்கிட்ட பேசுறவங்களும் பார்க்கலாம். ஏன்னா இன்னமும் நீங்க ஒண்ணும் இல்லாத விஷயத்த நாய், பூனை, எலி, பூனை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லி மக்களை ஏமாத்த முடியாது. பிராக்டிக்கலான நாலேஜோட மக்களே இருக்கிறாங்கன்றதால இந்த அமைப்புகள் இல்லாம இப்போ ஒருத்தர் கோர்ட்டுக்கு போகணுமா? இப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க. 7ஆம் பாவகம் வலுத்திருக்கு, 7ஆம் அதிபதி வலுத்திருக்கு, 6, 8ஆம் அதிபதி தசை நடக்கல, சஷ்டாஷ்டக தசைகள் நடக்கல அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு டிவோர்ஸ் நடக்காது. இதுதான் ஜோதிடம். இல்லைங்க, ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கட்டும். ஆனா 7ஆம் பாவகம் வலுத்தவருக்கும் 7ஆம் அதிபதி வலுத்தவருக்கும் திருமணம் நடந்து 6, 8 தசாபுக்தி அமைப்புகள் இப்ப இந்த ஜாதகருக்கு நடக்கலன்னா டிவோர்ஸ் ஆகாது.
நடந்துருச்சுங்க. கண்ண மூடிக்கிட்டு லைவ்ல ஜாதகம் போடுறதுக்கு முன்னைக்கே சொல்லுவேன் பாருங்க. மலேசியால ஒருவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்க ஜாதகம் இப்படித்தாங்க இருக்கும்னு சொல்லிட்டு பொது வெளியில வீடியோ போடுற ஒரே ஆள் நான் தாங்க. அதுவும் லைவ்ல. இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. அப்படியே வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்திருக்கேன். ஆனா நீங்க கேட்கக்கூடிய கேள்வியில ஐயா ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. என்னுடைய வாழ்நாள் அமைப்புகளை இழந்தேன், நிலத்தை இழந்தேன். உங்களுக்கு சிம்ம ராசியா இருக்கும். கடுமையான அமைப்புகள் 6, 8 நடந்திருக்கும்னு அப்படியே சொல்லி போன வார லைவ் வீடியோல பாருங்க. அப்படி இருந்தது. இதுதான் ஜோதிடம். அந்த அந்த ஃபார்முலாக்குள்ள தான் ஜோதிடம் இருக்கும். அதுல ஒருத்தர் டிவோர்ஸ் ஆகணும், ஒருத்தர் கோர்ட்டுக்கு போகணும், ஒருத்தர் கோர்ட்ல போய் அவமானப்படணும் இப்படின்ற அமைப்புகள் 6, 8ஆம் பாவகத்தால தரக்கூடிய அமைப்பு. ஏன் 6, 8ஆம் பாவகம் வலுத்து செயல்படணும்? அதற்கான பாவகங்களான 7ஆம் பாவகமும் சுக்கிரனும் பலவீனமா இருக்கணும். அந்த அமைப்புகள் இருக்கான்றத பார்த்து தான் பிரதர் சொல்ல முடியும். சும்மா சிம்மராசி மக நட்சத்திரக்காரங்க உலகம் முழுக்க கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. அத்தனை பேருக்கு டிவோர்ஸ் ஆயிருமா? இல்ல அப்படின்ற மாதிரி பிராக்டிக்கலான விஷயம் தான் பிரதர் ஜோதிடம். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.